நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி மோதகம் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எல்லா அளவுகளும் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எடுக்க போகிறேன். இந்த ரவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. உங்கள்கிட்ட சின்ன சைஸ் ரவையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இது பெரிய சைஸ் ரவையாக இருக்கிறதால ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கின்னு வந்துடலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் லேசாக அரைச்சா போதும். அங்கங்கே நமக்கு ரவை தெரியும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதை ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை, மைதா, உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா சூடாக்கி அந்த மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ஊற்றி தான் அந்த நம்ம மாவை பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு பார்க்கும்போது டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பாலை ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாவை பிசைகிறதுக்கு எனக்கு 3/4 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 3/4 கப்பு பாலையும் நான் ஊற்றி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கினேன். இப்போ வந்து கொஞ்சம் மாவு லூஸாக இருக்குது. நம்ம இதை ஊறின பிறகு பார்க்கும்போது டைட் ஆகிடும். நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கிறதால அந்த ரவை வந்து பாலை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இப்போ பிசைஞ்சி ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிங்க. ஊறின பிறகு கொஞ்சம் டைட் ஆகிடும் இந்த மாவு. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் செய்யறதுக்கு நான் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் மாவு எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1.25 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நெய்யை காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு போட்டதும் நல்லா படபடன்னு பொரிஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சி வந்த பிறகு தேங்காய் துருவலை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஈரமாக நம்ம ஸ்டஃப்பிங் பண்ணி நம்ம செய்யும்போது மோதகம் வந்து கிறிஸ்பியாக வராது, நமுத்த போன மாதிரி இருக்கும். அதனால் இதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா காஞ்ச தேங்காய் துருவல் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதாவது டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதுக்கெலாம் நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. இதை தேங்காய் துருவல் நல்லா ஈரப்பதம் போனதும் 3/4 கப்பு நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காயில் ஈரப்பதம் எதுவும் இல்லைன்றதால நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனாக்கா நாட்டு சர்க்கரை கருகி போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் நல்லா கலந்து வந்துடும். தேங்காயோட நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து வந்த பிறகு வேறொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நாம் பிசைஞ்சி வச்சுக்கிற மாவில் மோதகம் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நம்ம எடுத்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். மாவு நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது. இந்த மாவை நம்ம 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். 2 பாகமாக பிரித்து எடுத்து பாதியை மட்டும் நம்ம முன்னே செய்து பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாதியை நாம் செய்து பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து இது மாதிரி உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் 3 விதமாக மோதகம் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் மோதகம் செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மோதகம் பொரிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிரில் வச்சுக்கிங்க. இது வந்து முன்ன செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம
பூரணத்தை எடுத்து அது உள்ளே வச்சு அப்படியே நாம் மூடி விட்டுற வேண்டியது தான். இது உங்களுக்கு செய்ய சரி வரலன்னா இன்னொரு விதமாக செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நாம் மூடி விட்டுடணும். மூடி விட்டுட்டு நீல வாக்கில் நமக்கு மோதகம் வேணும்னா கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டாக்கா நீல வாக்கில் ஆகிடும். நான் இதே மாதிரியே செய்து வச்சுக்கிட்டேன். இப்போது இது உங்களுக்கு செய்ய சரி வரலன்னா இன்னொரு மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டு இதை நம்ம முன்ன பூரணத்தை வச்சிடலாம். பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோதகம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுற வேண்டியது தான். அழுத்தி விட்டால் நமக்கு ஈஸியாக நமக்கு மோதகம் செய்ய வந்துடும். இது நான் சப்பாத்தி இந்த மாதிரி தான் செய்வேன். அதாவது இதில் பூரணம் வைக்கிறோம். நான் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி சுருட்டி விட்டு மறுபடியும் சப்பாத்தி தேய்ப்பேன். அதனால் எனக்கு இந்த முறை தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் இதே மாதிரியே எல்லா மோதகத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நடுவரில் இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி அழுத்தி விட்ருங்க. ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த மெத்தடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்னுடைய சப்பாத்தி செய்கிற வீடியோ கூட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மறுபடியும் சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக நமக்கு மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா மோதகத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்திட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்தால் மேலே கறிகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரித்து எடுக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுது. இப்போ நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். செய்து வச்சுக்கிற மீதி மோதகத்தையும் நம்ம இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது தீபாவளி கூட இந்த ரெசிபி செஞ்சு ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை கோகோனட்டு போட்டு செய்தாக்கா ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டு போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் பூரணம் வச்சு செஞ்சுக்குங்க. ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு கிறிஸ்பியான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.